ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் டேஸ்டியான கமகமன்னு வாசனையாக இருக்கிற ஒரு வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெஜிடபிள் புலாவ் அது பண்ணுறதுக்கு 2 பிரியாணி இலை, 4 லவங்கம், 2 பட்டை, 6 ஏலக்காய், ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணது லேசாக தோலை எடுத்திருக்கேன், ஒரு பவுல் நிறைய பீன்ஸ் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணது, தேவையான அளவு கொத்தமல்லி இலை, ஒரு கேரட் பொடியாக கட் பண்ணது, தேவையான அளவு நெய், உப்பு தேவையான அளவு, 2 பெரிய பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இது எண்ணெயிலே செய்யலாம் கூட செய்யலாம், நெய்யிலே செய்யலான்னா கூட. இது ஃபுல்லாக இந்த வெஜிடபிள் புலாவ் வெறும் நெய்யில் செய்யலை. இந்த வெஜிடபிள் புலாவை நெய்யில் செய்யணும் அப்படின்னா நீங்கள் வெறும் நெய் மட்டும் ஊற்றிக்கலாம். இல்லை நெய் பாதி எண்ணெய் பாதி வேணும்னா நெய் பாதி எண்ணெய் பாதி ஊற்றிக்கலாம். நான் அது மாதிரி நெய் பாதியும் எண்ணெய் பாதியும் தான் ஊற்ற போகிறேன். வாங்க இந்த சூப்பரான வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போட்டிருக்கேன், பிரியாணி ரெசிபி போட்டிருக்கேன், அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி, பொரியல் ரெசிபி, குழம்பு ரெசிபி, அது மாதிரி நிறைய ரெசிபிஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அது பார்க்கணும் அப்படின்னா என்னோடய லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு சமையல் பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட்டுனா கூட என்னோடய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி என்னோடய வீடியோஸை பார்த்து நீங்கள் சமைக்கலாம். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா சமையலும். சரி, நீங்கள் என்னோடய வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நிறைய நான்வெஜ் ரெசிபி, வெஜிடபிள் ரெசிபி எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ இந்த சூப்பரான வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே வெஜிடபிள் புலாவ் ரெசிபி போட்டிருக்கேன். இப்போ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வெஜிடபிள் புலாவ் ரெசிபி பண்ண போகிறேன். பிரியாணி ரெசிபி நிறையா போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வெறும் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன், நான் பாஸ்மதி ரைஸ் எடுக்கலை. சாப்பாட்டு அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் எடுத்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். ஊறணும். இல்லைன்னா நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன், 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணலாம். புழுங்கல் அரிசினா ஒரு ஆளாக்குக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். பாஸ்மதி ரைஸ்னால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும், அளவு கரெக்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த சூப்பரான வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்தில் தான் நான் பண்ண போகிறேன். இப்போ நான் கேஸ் ஸ்டவ் மேலே இந்த பாத்திரத்தை வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை சிம்மில் வச்சிடலாம். தண்ணி இருக்குது, இதை வடிகட்டிடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன். நான் பாதி நெய் ஊற்றிக்க போகிறேன். பாருங்க, நெய் எடுத்து வச்சுருக்கேன், கட்டியாக இருக்குது. இது நல்லா உருகிடும். அதுக்கப்புறமா மீதியை நம்ம போட்டுடலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ 2 பிரியாணி இலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கிற பட்டை 2 போட்டுக்கலாம். ஏலக்காய் 6 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ அந்த லவங்கம் இப்போ போட மாட்டேன், வெங்காயம் போட்டதுக்கப்புறம் தான் இந்த லவங்கம் போடுவேன். இது கொஞ்சம் பொரியட்டும். இந்த எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா லவங்கம் போட்டுக்கலாம். இப்போது ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த வெஜிடபிள் புலாவ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம்.
இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதோடையே நம்ம பீன்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கேரட் போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறி போட்டுக்கலாம். மஷ்ரூம் இருந்தால் மஷ்ரூம் போடலாம், காலிஃப்ளவர் போடலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருக்கிற எல்லா காயும் நல்லா இதை ஃப்ரை பண்ணிடலாம். நெய்யோட ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்போவுமே சமையல் செய்யும்போது கொஞ்சமாக நெய் ஊற்றி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லா சமையலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். தக்காளி பச்சை மிளகாய் இப்போ போடக்கூடாது, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போடணும். அதுக்கு இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வெஜிடபிள் மட்டும் போட்டு செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. தேவைப்பட்டால் சிக்கன் பீசஸ் கூட போன்லெஸ் சிக்கன் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மெல் பார்த்திங்கன்னா எப்போவுமே சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது. கமன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி இப்போ ஊற்றிடலாம். இல்லை நீங்கள் காய் வேகிறதுக்கு ஒரு ஸ்பூன் தண்ணி போட்டு வேக வைக்கணுன்னாலும் வேக வச்சிடலாம். இந்த காயெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நான் தனியாக வேக வைக்கல. இப்போ அரிசிக்கு எவ்வளோ தண்ணி எடுத்துருக்கணும் அந்த தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ அளவாக 2.5 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். இதை ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணி வந்து கொதிக்கணும். ஊற்றிருக்கிற தண்ணி நல்லா கொதிக்கணும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு மூடி போட்டு மூடிட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நல்லா அரிசியை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிடலாம். இப்போ மூடி திறந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போது தக்காளி போட்டுக்கலாம். முதல்ல போட்டால் கிரேவி மாதிரி ஆயிரும். அதனால தான் போடலை. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி இதில் போட்டுடலாம். சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அரிசியில் தான் நான் செய்கிறேன். இந்த அரிசியே நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் சால்ட்டு தான் போடுறேன். ஏற்கனவே காய்க்கு உப்பு போட்டிருக்கோம். அதனால் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடிடலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போது சீரகத்தூள், கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பெப்பர் தூளும் போட்டுக்கலாம். நீங்கள் லாஸ்ட்டாக போடுறதுனா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போவுமே ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இது மாதிரி காய்கறி சாப்பிடாத குட்டி பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இது மாதிரி நீங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லான ஒரு வெஜிடபிள் புலாவ் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெஜிடபிள் புலாவ். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்மெல் பார்த்திங்கன்னா சூப்பராக கமன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ திருப்பி மூடி போட்டு மூடிடலாம். இப்போது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. அதனால் நான் வந்து தோசைக்கல் வச்சு தம் போட போகிறேன். தம் போட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிரும். பாருங்கள், இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டேன்.
இப்போ இதை நம்ம தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக இந்த வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடும். இப்போ திறந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இது மேலே கொத்தமல்லி இலை தூவிடலாம். புதினா இலை இல்லாதனால நான் கொத்தமல்லி இலை யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி. நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இது மேலே நெய் ஊற்றிட்டு கொடுங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.